நடுக்கடலில் ஆயுதமேந்திய கொள்ளை, அமெரிக்காவை கடுமையாக சாடிய ஈரான். எண்ணெய் சந்தைக்கு அடுத்த அதிர்ச்சி, ஒபெக் கூட்டமைப்பில் இருந்து வெளியேறிய ஐக்கிய அரபு அமீரகம். ஹார்முஸ் நீரிணை முடக்கம், பனாமா கால்வாயில் கப்பல் போக்குவரத்து அதிகரிப்பு. இந்தியா சீனா உறவில் பதற்றத்தை குறைக்க முயற்சி. ஈரானிய கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதாக கூறப்படும் 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க படைகள் இடைமறித்ததை தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. குறித்த சம்பவத்துக்கு ஈரான் கடுமையாக எதிர்வினையாற்றியதுடன் இந்த நடவடிக்கை நடுக்கடலில் நடந்த ஆயுதமேந்திய கொள்ளை என்று சாடியதுடன் அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை மீறியதாகவும் குற்றம் சாட்டியது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி இந்த நடவடிக்கை கடற்கொள்ளையை செயலளவில் அங்கீகரிப்பதாக கூறினார். கடல் நடுவே நடைபெறும் கடற்கொள்ளையையும் ஆயுதமேந்திய கொள்ளையையும் முழுமையாக சட்டபூர்வமாக்குவதே இது போன்ற நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த நடவடிக்கை சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது என்று வலியுறுத்திய அமெரிக்க அதிகாரிகள் அக்குற்றச்சாட்டை மறுத்தனர். மேலும் மெஜஸ்டிக் எக்ஸ் மற்றும் டிஃபானி ஆகிய கப்பல்கள் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிடியாணையின் கீழ் கைப்பற்றப்பட்டதாக கொலம்பியா மாவட்டத்திற்கான அமெரிக்க சட்டத்தரணி ஜூனன் ஃபெரிஸ் பிரே தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் நிறுத்தப்பட்ட போது ஒவ்வொரு எண்ணெய் கப்பலும் சுமார் 19 லட்சம் பீப்பாய் ஈரானிய எண்ணெயை ஏற்றிச் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத எண்ணெய் வர்த்தகம் மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மீதான தீவிர அளவிலான ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக விவரித்துள்ளார். எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்புக்கான ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் ஆகியவற்றிலிருந்து விலகப் போவதாக அறிவித்து ஐக்கிய அரபு அமீரகம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உலக எரிசக்தி சந்தைகளுக்கு வரும் காலத்தில் இன்னும் தீவிரமான கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை இது உருவாக்கியுள்ளது. தங்களது நீண்டகால உத்திசார் மற்றும் பொருளாதார தொலைநோக்கின் கீழ் தங்களுக்கான பாதையை தாமே வகுத்துக்கொள்ள இம்முடிவு அதிக நெகிழ்வுத்தன்மை வழங்கும் என்று வாதிட்டு இவ்விரு குழுக்களிலிருந்தும் தங்களது உறுப்புரிமையை இம்மாத இறுதியில் விலக்கிக் கொள்ளப் போவதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பானது கடந்த 1960 முதல் செயல்பட்டு வருகிறது. 2016ஆம் ஆண்டில் ரஷ்யா மற்றும் மத்திய கிழக்கு வெளியே உள்ள பிற உற்பத்தியாளர்களின் நலன்களை உள்ளடக்கும் வகையில் இது விரிவடைந்தது. ஆனால் அமெரிக்காவை உள்ளடக்கவில்லை. இந்த இரு அமைப்புகளும் சந்தையில் விநியோகத்திற்கும் தேவைக்கும் இடையில் ஒருவித சமநிலையை உருவாக்கும் நோக்கில் உற்பத்தி அளவுகளை நிர்ணயிப்பதன் மூலம் கூட்டாக மகத்தான செல்வாக்கை செலுத்துகின்றன. அந்த சமநிலை விலை நிலைத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படுகிறது. ஆனால் ஈரான் ஹார்முஸ் நீரிணை மூடியதால் ஏற்பட்ட விநியோக பற்றாக்குறையுடன் சேர்த்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பதற்றங்களை வெளிக்கொணர்ந்துள்ளது. வளைகுடா நாடுகளின் எரிசக்தி உள்கட்டமைப்புகளும் ஈரானால் குறிவைக்கப்பட்டுள்ளன. ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $110 மேல் உயர்ந்ததால் கிடைத்த ஓரளவு நிவாரணம் இருந்த போதிலும் இழந்த எரிசக்தி வருவாயாலும் இனி வரவிருக்கும் பழுதுபார்ப்பு செலவுகளாலும் அவர்கள் நிலை குலைந்து போயுள்ளன. மத்திய கிழக்கில் நடக்கும் அமெரிக்க ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக பனாமா கால்வாய் வழியாக கப்பல் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. மத்திய அமெரிக்கா வழியாக செல்லும் முக்கிய சரக்கு கால்வாய் இயக்கும் தன்னாட்சி அமைப்பான பனாமா கால்வாய் ஆணையம் செவ்வாயன்று இதை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கின் நிலைமை சீராகும் வரை இந்த நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் முகமையின் நிதி தலைவர் விக்டர் பயல் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் அக்டோபர் மாதம் முதல் கால்வாயின் சுமார் 300 கப்பல்கள் கடந்து சென்றுள்ளன என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் முக்கியமான காலியான சரக்கு கப்பல்கள் 7 ஹார்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் பதற்றமான போர் நிறுத்த காலத்தில் வளைகுடாவின் நுழைவாயிலில் அமைந்துள்ள அந்த முக்கிய நீர்வழித்தடம் வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து February 28 அன்று ஈரான் போர் தொடங்குவதற்கு முன்பு நாளொன்றுக்கு சராசரியாக நிகழ்ந்த 140 பயணங்களில் ஒரு சிறு பகுதியை குறிக்கிறது. இந்தியா மற்றும் சீனா பிரிக்ஸ் அமைப்பின் கீழ் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து தொடர்பில் உள்ளன. இந்தியாவின் தற்போதைய பிரிக்ஸ் தலைமைத்துவத்தை ஆதரிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. சீனாவின் சிறப்பு தூதர் ஜைஜுன் கடந்த வாரம் மேற்காசிய விவகார கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா வந்தபோது வெளிவிவகார அமைச்சக செயலாளர் நீனா மல்ஹோத்ராவை சந்தித்தார். அவர் இந்தியா மற்றும் சீனா போன்ற பெரிய வளர்ந்து வரும் நாடுகள் பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகளில் எப்போதும் தொடர்பில் இருந்து வருகின்றன என கூறினார். இந்நிலையில் சீனாவின் பங்களிப்பை மதிப்பதாகவும் பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து பிராந்திய பதற்றத்தை குறைக்க விரும்புவதாகவும் இந்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யி விரைவில் இந்தியா வருகிறார். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் கடந்த ஆண்டு தியான்ஜினில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்திற்கு ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தார்.
அவர் இந்த ஆண்டு இந்தியா வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2020 நடந்த கல்வான் மோதலுக்கு பிறகு இது அவரது முதல் இந்திய பயணமாக இருக்கும். இந்த நடவடிக்கைகள் இரு நாடுகளின் உறவில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.